வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜிஎஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 74வது பிறந்தநாளை சூப்பர் ஸ்டார் அவர்கள் இன்றைக்கி கொண்டாடுறாங்க. ஸோ அவரை பற்றி தான் எந்த ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப்னு எதை திறந்தாலும் அவரை பற்றியான செய்திகள் தான். அவருடைய சாதனைகளும் அவருடைய பெருமைகளும், திரையுலகத்தில் தமிழ்நாட்டுக்காக அவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூட், அதெல்லாம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன பேசுகிறது, நம்மளும் ஒரு தலைவர் ஃபேன் தான். நம்ம தலைவருக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு இந்த சேனலை பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் 360ன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். 2018 காலகட்டத்தில் அவர் அரசியலுக்கு வந்தபோது பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து தலைவருக்காக களத்தில், அப்போ வெளிநாட்டில் இருந்தேன் நான், பார்த்திங்கன்னா கத்தாரில் இருந்தேன். ஸோ களத்தில் இறங்கி நமக்காக ஒர்க் பண்ண முடியாது, ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் மாரிதாஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்காக வேலை செய்யும்போது எனக்கு ஒரு ஆர்வம் அதை பார்க்கும்போது. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்மளுக்கு சூப்பர் ஸ்டார் எப்படியா சிஎம் ஆக்கிட்டா தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு நினச்சி ஒர்க் பண்ண இளைஞர்களில் நானும் ஒருத்தர். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, சோசியல் மீடியா மூலியமாக தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வெளிநாட்டில் இருக்கோம், களத்தில் எப்படி நம்ம போய் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணலான்னு பார்த்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். யூடியூப்பை பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு பார்த்து ஆரம்பிக்கணும்னு ஆசை வந்தது மாரிதாஸ் அவங்கள பார்த்து தான். ஸோ அந்த டைமில் தலைவருக்காக நிறைய வீடியோஸ் போடுவார். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், டேட்டாவோட போடுவார். அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படிப்பா அந்த மனுஷன் இவ்வளோ டேட்டாலாம் எடுத்து போடுறாருன்னு. ஸோ அப்போ எனக்கு ரஜினி சாரை பற்றி அவர் போட்ட வீடியோலாம், ரஜினி சாருடைய அரசியல் மேலே ஈடுபாடு. சினிமாவை பார்க்கும்போது ரஜினி சாருடைய சினிமாவை பார்த்தோம், கொண்டாடணும், அதை கைத்தட்டணும், ஓகே. பட் அரசியலுக்கு அவர் எவ்வளோ முக்கியங்கிறது அந்த டைமத்தில் மிகப்பெரிய அளவில் மாரிதாஸ் அவர்கள் நிறைய விழிப்புணர்வு வீடியோ போட்டாங்க. ஸோ அப்போ நம்ம சைட்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு சேனல் தான் ரஜினிகாந்த் 360ன்னு. அப்புறம் பின்னாடி காலகட்டங்கள், தலைவருடைய ஹெல்த்துன்னு சொல்லிட்டு அது பல விஷயங்கள், அரசியலில் நடந்த சில மாற்றங்கள்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த கொரோனா இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களால் அரசியலுக்குள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலையாகி அவர் அரசியல் விட்டு விலகினார். ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் 360ங்கிற அந்த நேம் பார்த்திங்கன்னா அரசியலுக்காக உருவாக்கப்பட்டது, ஸ்பைசி சில்லியாக மாறுனுச்சு. ஸோ இனிமேல் தலைவருடைய சினிமாவை பார்க்கலாம், மற்றபடி மற்ற செய்திகளும் நம்ம பொதுவாக பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சேனல் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போயுமே நம்ம அன்றாடம் நிறைய என்ன விஷயம் பேசினாலும் அதுக்குள்ளே ஒரு சூப்பர் ஸ்டாருடைய அப்டேட் இல்லாமல் நம்ம சேனலில் முடிக்கிறதே இல்லை வீடியோஸை. ஸோ அந்தளவுக்கு நம்ம தலைவருக்காக எப்போயுமே இந்த சேனலும் சரி, நானும் சரி ஆப்ரேட் ஆகிட்டே தான் இருப்போம். அது என்ன சொல்கிறது, அது நமக்கு கிடைச்ச ஒரு வரம் தான் சொல்லுவேன். சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசுகிறது, அவர் வாழும் காலத்துலேயே நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு மகான். ஸோ அவர் எல்லாமே சொல்லிட்டாங்க, நான் என்ன சொல்கிறது. ஏன்னா நீ எந்த சேனல், எவ்வளோ பெரிய சேனல், பெரிய சேனல், 10 கேமரா 15 கேமரா 20-30 ஆட்கள் வச்சு வேலை வாங்குற பிகின் துட்ஸ் கலாட்டா மாதிரி சேனல்களே ரஜினிகாந்த் சாரை பற்றி இன்றைக்கி டேட்டா கலெக்ட் பண்ணி போடுறாங்க. இப்போ போய் அவர் இந்த வருஷத்தில் பிறந்தார், இங்கே பிறந்தார், இந்தந்த படம்லாம் கொடுத்தாரு இப்படின்னு நான் பேசினேன்னா அது உங்களுக்கு பார்க்கும்போதே இதை தானே எல்லா சேனலும் நீ பேசிகிட்டு இருக்காங்க, எதை திறனாலும் இதையா ஓடிட்டுருக்கு நீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. ரொம்ப ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேனே, அவர் பிறந்தநாள் அன்னைக்கு இதை சொன்னோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம். தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு பாருங்கள், முடிஞ்சவங்களால் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். என்ன, சமீபத்தில் நான் இதை இன்னொரு நடிகரோட கம்பேர் பண்ணுறேன்னு சொன்னி யாரும் திட்டாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ரஜினி சார் இவங்ககிட்டேருந்து எப்படி மாறுபட்டு நிற்கிறாருங்கிறதுக்காக சொல்கிறேன். சமீபத்தில் இந்த ஃபெஞ்சல் புயல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் தாக்குனுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, கடலூர், காஞ்சிபுரம், சென்னைன்னு எல்லா பகுதிகளும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. அரசியல் கட்சிகள்லாம் போய் நின்றாங்க. அப்புறம் புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் பனையூரில் கூப்பிட்டு எல்லாருக்கும் பொருட்கள்லாம் கொடுத்தாப்புல. ஸோ இது மிகப்பெரிய அளவில் விவாதம்லாம் ஆணிச்சு. இப்படி இருந்துச்சு. எல்லா சேனல்லையும் பார்த்திங்கன்னா விஜய் கொடுத்தாருன்னு செய்தி, சோஷியல் மீடியா எதை திறந்தாலுமே இந்த மாதிரியான செய்திகள். விஜய் மக்களுக்கு உதவினார், பனையூருக்கு அழைத்து அரிசி, பருப்பு, கோதுமை, எண்ணெய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியா முழுவதுமே செய்திகள். இதில் பார்த்திங்கன்னா ப்ளூ சண்டை மாறன் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா ரஜினி சாரை பயங்கரமாக விமர்சனம். விஜய் கொடுத்துட்டாருங்க, கார்த்தி கூட டொனேஷன் கொடுத்துட்டாருங்க, தனுஷ் கொடுத்துட்டாருங்க, சிவகார்த்திகன் கொடுத்துட்டாருங்க, நம்ம தலைவர் எங்கே, அவர் ப்ளூ சட்டை மாறன் ரஜினி சாரை தலைவர்னு கலாய்ப்பார். அது மாதிரி அவரும் ஒரு ட்வீட்டு. இந்த வலைபேச்சு அந்த பிஸ்மி பண்ணுறவங்களும் அவங்க பங்குக்கு, தமிழ்நாட்டுக்குமே 10 பைசா இழக்காதவர் ரஜினி இப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள். ஒவ்வொரு புயலும் வந்துச்சுன்னா உடனே ரஜினி காலில் விழுந்துருவாங்க. ரஜினி என்ன செஞ்சார், எம்பி என்ன செஞ்சாங்க, எம்எல்ஏ என்ன செஞ்சாங்க, கவுன்சிலர் என்ன செஞ்சாங்க, இதை கேட்க மாட்டாங்க. நேராக ரஜினி என்ன செஞ்சார் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு வீடியோ போட்டுருவாங்க ஒவ்வொரு புயலுக்கும். அதே மாதிரி இந்த ஃபெஞ்சல் புயலுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பத்தாவதுக்கு தலைவர் வேறு ஏர்போர்ட் வரும்போது திருவண்ணாமலை இஷ்யூ கேட்கும்போது அவர் வேறு ஏதோ ஒரு பிஸியில் போனவர்கிட்ட போய் கேட்டோன்னே அவருக்கு என்னென்னு தெரியாமல் டக்குன்னு ஓ மை காட் எப்போ நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு போகும்போது அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு மக்களுடைய அக்கறையில் கொஞ்சம் கூட
அக்கறை இல்லாத மனிதர் இவர் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் அப்படியே போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு வாரம் முடிஞ்சிடுச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் சில புகைப்படங்கள்லாம் ரிலீஸ் ஆனுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிட்டு இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய ஃபவுண்டேஷன் மூலியமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் இந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு 200-300க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அவங்கவுங்க வீடுகளுக்கே போய் அரிசி, கோதுமை, பருப்பு, பாய், அப்புறம் அவங்க போட்டுக்கிறதுக்கு புடவை இல்லாதவங்களுக்கு புடவை, அப்புறம் வேஷ்டி சட்டை, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து அதோட மதிப்பு ஒரு 10 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய மதிப்பில் உள்ள பொருட்களை சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் கொண்டு சேர்த்துருக்காங்க. ரஜினி சாருடைய ஃபவுண்டேஷன் மூலமாக அனுப்பப்பட்டு அந்தந்த பகுதிகளில் உள்ள ரசிகர் மன்றம் மூலியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எந்த ஊடகத்துலேயுமே இந்த செய்தி வந்திருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்பில் இந்த பிஸ்மி அந்த போன்ற ஆட்கள் பேச மாட்டாங்க. ட்விட்டரில் இருக்கக்கூடியவங்க யாரும் பேச மாட்டாங்க. இப்போ யாருமே பேசிக்க மாட்டாங்க. ஒரு புதிய தலைமுறை, தந்தி, எந்த சேனலுமே வந்திருக்காது. ஆனால் இந்த செய்தியை கொண்டாந்து கொடுக்குறது யாருன்னா ரஜினி சாருடைய ஃபேன்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளுங்கட்சியில் சேர்ந்தவங்க இல்லை ஒரு விளம்பரம் செஞ்சு ஒரு உதவி செஞ்சு அதை வெளியில் காட்டணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஊடகங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க. உங்கள் பகுதிகளில் நடக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் மீடியாவில் கொடுக்கணும்னாலே அதுக்கு அங்கங்கே உள்ள பகுதியில் உள்ளவங்க அந்த ரிப்போர்ட்டருக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்கள் ஊரை பற்றி நியூஸ் ஏதோ முக்கியமான விஷயங்கள்லாம் செய்தியில் வரும். இதுதான் பெரிய அரசியல்வாதிகளுக்கும் அதிமுக நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய்க்குமே இது பொருந்தும். பணம் கொடுத்தா மட்டும்தான் நியூஸ் வரும், இல்லைன்னா வராது, போட மாட்டாங்க. இப்போ என்ன ஒரு 2 லைன் 3 லைன் அப்படி மேலே டாப்பில் போட்டுவிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது பெரிய இஷ்யூ, எல்லா சேனல்லையும் பெரிய ஒரு டிபேட் ஆகணும்னா பணம் கொடுத்தாகணும். ஸோ இப்போ விஜய் கொடுத்தது பெரிய லெவலில் நியூஸில் வந்துச்சு. விஜயுடைய பிஆர்டி ஒர்க் பண்ணாங்க. விஜய் விளம்பரம்க்கு காசு கொடுக்கப்பட்ட மீடியாவுக்கு இதை பெரிய செய்திகளாக கொடுத்தாங்க. ஆனால் ரஜினி சார் எந்த மீடியாவுக்கும் விளம்பரம் பண்ணலை. அந்த செஞ்ச உதவியை அதுக்கான ஆணும்ல செலவு மீடியாவுக்கு இப்போ இந்த நியூஸை போடுங்கன்னு ஒரு செய்திக்கு இவ்வளோதுன்னு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த காசை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணிட்டார் சூப்பர் ஸ்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த மீடியாட்டு இது 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து நியூஸை போடுறதுக்கு அதையும் கொண்டு மக்கள்கிட்ட கொடுத்துருங்க, அதனால யாராவது 4 பேர் பயன்பெற்றா சந்தோஷம் தானேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிறையா பேர் ஃபேன்ஸ்லாம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபவுண்டேஷன் கிட்ட, நம்ம செய்கிற உதவி வெளியிலே தெரியாதனால தான் நம்ம தலைவர் எல்லாருமே பேசுகிறாங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பிஆர் டீமை வச்சு ப்ரொமோஷன் பண்ணுங்கள், நம்ம கொடுக்குற உதவி 4 பேருக்கு தெரியணும். நேற்று பாலா, நம்ம விஜய் டிவி பாலா, அவர் கூட பார்த்திங்கன்னா 4 பேருக்கு உதவி செய்யும்போது 4 ட்ரோனோட தான் போகிறாராம். கொடுத்துட்டு மேலே இருந்தெல்லாம் டாப் ஆங்கில் இருந்தெல்லாம் எடுத்து போடுறாராம் வீடியோ அவர். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ரஜினி சார் செய்கிற உதவியெல்லாம் வெளியே தெரியாதனால திட்டுறாங்க ரஜினி சாரை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சிம்பிளாக ரஜினி சார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். இது இப்போ நடந்தது இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இதுக்கெல்லாம் நான் செய்கிற செலவு எனக்கு ஒரு 5 லட்சம் வச்சுங்க, இந்த 5 லட்சத்துக்கு எத்தனை குடும்பத்துக்கு நம்ம பிரித்து கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாராம். ஸோ அவங்க ஒரு வீட்டுக்கு ஒரு 2000 வச்சா கூட சார் நம்ம ஒரு 400-500 குடும்பத்துக்கு கூட கொடுத்துடலாம் சார் அப்படின்னாங்களாம். அப்புறம் என்ன அதை ஏன் கொண்டு அங்கே கொடுக்குறீங்க, அவங்கள்ட்டே கொண்டு கொடுங்க அப்படின்னாராம் ரஜினி சார் சிரிச்சுக்கிட்டே. ஸோ அதுதான் இப்போயும் நடந்துச்சு. அவர் பிறந்தநாள் அன்றைக்கி நான் இந்த விஷயத்த சொல்லணும் உங்ககிட்ட நினச்சேன். ஏன் சொல்கிறேன்னா, அவர் இப்போ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய படத்துடைய வசூல், அவருடைய சாதனை, அவர் ஏசியாவிலேயே 74 வயசில் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக அவர் தான் இருக்கார். அப்புறம் தமிழ் சினிமாலேருந்து நம்ம இந்திய சினிமாவை அடுத்த நாட்டுக்கு இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்குது. ஒரு விஜயால் ஒரு லியோ கோட்லாம் நடித்தார்னா அது ஜப்பானில் ஓடுதுங்கிறாங்க, சைனாவில் இந்த மகாராஜா படம்லாம் ஜப்பானில் ஓடுதுங்கிறாங்க, சைனாவில் ஓடுதுங்கிறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. முத்து படம், படையப்பா படம், பாஷா படம்லாம் வந்தப்பே அவர் அதெல்லாம் பண்ணி விட்டார். அன்றைக்கெலாம் சோசியல் மீடியா சமூக வலைதளம் ஒன்றுமே கிடையாது, அன்றைக்கே அந்த நாட்டு மக்களை கொண்டாட வச்சுட்டார். ஸோ அவருடைய சாதனைங்கிறது எதை நான் பேசுகிறது, எல்லாத்தையுமே எல்லாருமே பேசிட்டாங்க. ஸோ சிம்பிளாக இப்போ 2 நாள் முடிந்து நடந்த விஷயத்தை பற்றி தான் சொன்னேன்னா, ரஜினி சார் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே நிறைய பேர் என்னமோ அவர் சுயநலவாதி, 10 பைசா இழக்க மாட்டார், அவர் அரசியலேருந்து பின்வாங்கினதே பணம் செலவு பண்ணுறதுக்கு தான், இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு நினப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா ரஜினி சாரை பற்றி நிறையா தேடி படிங்க, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் சொல்கிறாங்க அரசியலேருந்து பின்வாங்கிட்டார், பணம் செலவு பண்ண பயந்துக்கிட்டு ஓடிட்டார், இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நினச்சி பாருங்கள், கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவர் கட்சிக்காக எத்தனை லட்சம் எத்தனை கோடி தெரியுமா ரசிகர்கள் கீழே கிரௌண்டில் செலவு பண்ணாங்க. அவர் கட்சி தோல்வி அடைஞ்சு அடுத்த ஒரு வாரத்தில் எல்லாருமே கடுப்பாகி விலகினாங்க, பதவியை வேண்டாம். ஏன்னா கமலஹாசனுடைய ரசிகர்களாக இருந்தவங்க கூட அதிமுகன்னு ஓடினாங்க. ஏன்னா வெறுப்பு, உன்னை நம்பி இவ்வளோ செலவு பண்ணேனே, எங்களை இப்படி நடாத்தில் விட்டுட்டியே அப்படின்னு. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கமல் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ரஜினி சாருடைய ஃபேன்ஸ் அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு வேளை வெற்றி பெற்றனா பிரச்சனை இல்லை, ஒரு வேளை அவர் தோல்வி அடைஞ்சிருந்தா
பல ரசிகர்கள் நடுத்தருக்கு வந்திருப்பாங்க. பல லட்சங்கள செலவு பண்ணியிருப்பாங்க. நடுத்தருக்கு வந்திருப்பாங்க. ஸோ, இப்ப அவர் கட்சி ஆரம்பிக்காம விலகிட்டாரு. அந்த டைம்ல கொஞ்சம் பேர் செலவு பண்ணாங்க. இல்லன்னு நான் சொல்லல. அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இருக்கும். ஆனா, அவங்களுக்கு ஆன செலவ விட 3 மடங்கு செலவு அவர் கட்சி ஆரம்பிச்சு தான் நடந்திருக்கும். பட் அவங்க எல்லாருமே இப்ப பீஸ்ஃபுல்லா அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க. தன்னுடைய படத்த திரையரங்குல கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு யாருக்கு பிடிச்சதோ ஓட்டு போடுறாங்க. ஸோ, சந்தோஷமா இருக்காங்க தலைவர் ஃபேன்ஸ்லாம். அதான் உண்ம. அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு உதவிய தலைவர் தெரியாமலோ பண்ணிட்டாரு. அததான் அவர் சொன்னாரு. கொரோனா டைமில் நான் வர்றது எனக்கு பிரச்சனை இல்லை, என் உயிர் மேலே எனக்கு அக்கறை இல்லை. ஏன்னா என்னை நம்பி லட்சக்கணக்கான பேர் கூட்டம் கூடுவாங்க. அதில் ஒரு 4 பேர் இறந்தால் கூட என்னால் வாழ்நாளைக்கு அந்த பாவத்தை எங்கே போயும் கழிக்க முடியாதுன்னாரு. ஏன்னா ஒரு பிறந்தநாளுக்கு அவரை பார்க்குறதுக்காக கூட்டம் கூட்டமாக சென்னைக்கு வந்து ரசிகர்லாம் வந்திருக்காங்க. அந்த கூட்ட நெரிசலில் சில பேர் வந்து விபத்தாகி இறந்துட்டாங்க. அதுலேருந்து தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய பிறந்தநாளை சென்னை வீட்டில் கொண்டாடுறது இல்லாமல் பிறந்தநாள்னாலே வெளியூர் போயிடுவார். ஸோ இப்போ தான் கொஞ்சம் நாட்களாக வந்து அவர் வீட்டில் எல்லாரையும் சந்திக்கிறாரு. ஸோ அப்படி அதுதான் சூப்பர் ஸ்டார். தன்னால் ஒரு உயிர் 2 உயிர் போனால் கூட அது சாதாரண விஷயம் இல்லை. உயிர் தான், அதுக்கு மதிப்பே கிடையாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தது. ஸோ கொரோனா டைமில் அவர் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தார். அதுக்கான பழியையும் அவரை ஏற்றுக்கிட்டார். இப்போ வரைக்கும் அவரை இதை சொல்லி தான் திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த அந்த முடிவுங்கிறது கோடான கோடி ரசிகர்களுடைய அவருடைய குடும்பம், அந்த ரசிகருடைய குடும்பங்கள், அந்த ரசிகருடைய பணம் எல்லாத்தையுமே வந்து ரஜினி சார் காப்பாற்றிருக்கான்னு தான் சொல்லணும். இன்னும் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இவ்வளோ நாள் வாழ வச்ச தமிழ் மக்களுக்கு ரஜினி சார் என்ன தான் பண்ண போகிறாரு? அரசியலுக்கும் வரல, வேறு வழி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு கண்டிப்பாக நிச்சயமாக அவர் ஒரு மேடையில் சொன்னார், என்னை வாழ வச்ச தமிழ் மக்களுக்காக ஏதாவது பெருமைப்படுற விதத்தில் நான் செஞ்சுட்டு தான் சாவேன், அது வரைக்கும் என் உயிர் போகாதுன்னாரு. ஸோ கண்டிப்பாக அவர் கொடுத்த வாக்குறுதி ஏதோ ஒரு விதத்தில் அரசியலுக்கு வந்ததான்னு இல்லை, அவர் சாமானியனாக ஒரு சாதித்த ஒரு சூப்பர் ஸ்டாராக அவரால் அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ண முடியும். அந்த நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. அது என்னங்கிறது நமக்கும் தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அவர் ஏதோ செய்வார்னு எல்லாருமே நம்புகிறோம். அவரும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இருக்கார். அது எப்போ என்னங்கிறது விரைவில் தெரியலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூலி அப்டேட் நாளைக்கு வரப்போகுது. இது வரைக்கும் சன் பிக்சர் எதுவுமே சொல்லலைன்னு நீங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க. என்ன தலைவா நீங்கள் வந்து சொன்னீங்க கூலி ஜெயிலர் 2லாம் வரப்போகுதுன்னு, எதுவுமே வரலையே சன் டிவி தரப்புலேருந்து அப்படின்னு. கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் இருக்குது, யாரும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். கூலியோடைய அப்டேட் கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு இருக்குது. அது ஒரு டீசராக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஜெயிலர் 2 உடைய அப்டேட்டும் வந்து வரப்போகுது, அதுவும் உறுதியாக வரப்போகுது. அது இன்றைக்கி வரப்போதா நாளைக்கான்னு தெரியாது, ஆனால் வரப்போகுது. ஆனால் இன்றைக்கி ஒரு வேளை வரலைன்னா ஜெயிலர் 2 நியூ இயருக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2 படத்தோட ட்ரெய்லரும் ஒன்றா விட்டால் 2 படத்துக்குமே ஹைப் இல்லாமல் போயிடும். அதனால் சன் பிக்சர் வந்து ஒரு ட்ரெய்லர் தான் ஒரு படத்துடைய அப்டேட்டை தான் அவர் பிறந்த நாளுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு. அது கூலி தான். ஸோ ஜெயிலர் 2 வந்து நான் நேற்று வரும்னு நினச்சேன், அது வரலை. ஸோ நியூ இயருக்கு பிளான் பண்ணுறாங்களா இல்லை மேபி இது வேறு ஸ்கெடியூல் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ கலங்காதீங்க, ரெண்டுமே கன்ஃபார்ம். ஏன்னா நெல்சன் வந்து ட்வீட் போட்டு விட்டார், கிரேட் ஹியூமன் பீயிங் ரஜினி சார், ஹாப்பி பர்த்டேன்னு. ஒரு சிறந்த மனிதர் ரஜினி அப்படின்னு போட்டிருக்காரு நெல்சன். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் அமீர் கான் கூலியில் இருக்காப்புலன்னு. வேறு எந்த சேனல்லையுமே அதை பற்றி பெருசாக பேசலை, நம்பிக்கை இல்லாமல் நம்ம தான் சொல்லியிருந்தோம். கன்ஃபார்மாக அவர் இருக்காருங்க, ஜெய்ப்பூரில் ஷூட்டிங் போகுதுன்னு. ஸோ ஜெய்ப்பூரில் கூலி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இவர் அமீர் கானும் அப்போ உபேந்திரா அவங்க 2 பேருமே வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவங்க கூலி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து தான் போட்டிருக்காங்கன்னு. அவங்க கன்ஃபார்மாக இருக்காங்க. அது அமீர் கானுடைய அந்த கெட்டம், அந்த மியூசியம் முறுக்கிட்டு மாசுங்க. ஸோ இப்படி தாங்க இன்றைக்கி தலைவருடைய பிறந்தநாள். அவருடைய கூலி படத்துடைய அப்டேட் ஈவினிங் வருது. வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரியலை, எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். சூப்பர் ஸ்டாருக்கு ஒன்ஸ் அகெயின் ஒரு கடைக்கோடி ரசிகனாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னும் பல ஆண்டுகள் அவர் திரையுலகத்திலிருந்து சாதிக்கணும். உங்களுடைய வாழ்த்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு வாழ்த்தும் அவரை இன்னும் ஒரு வயது கூட வாழ வைக்கும்னு நம்புகிறேன். நன்றி.